பிரைஸ் காட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம் ஆண்டவரிடத்திலே எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் தேவனிடத்திலே உதவி பெறும்படியாக அவரிடத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும். எல்லா உதவியும் தேவனால் நமக்கு செய்ய முடியும். ஆண்டவர் உதவி செய்கிற தேவன். வேதத்திலே பல மனிதர்களுக்கு தேவன் உதவி செய்ததை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். ஈசாக்கு, யாக்கோபு. வேதத்திலே தேவனை சார்ந்து வாழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. எப்படி தேவன் உதவி செய்வார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிற ஒரு தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, தாவீதுக்கு பலவிதமான நெருக்கங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வந்தது. உலக மனிதர்கள் தாவீதுக்கு பலவிதமான நெருக்கங்களை கொடுத்தார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பலவிதமான நெருக்கங்களை உங்களுக்கு கொடுக்கிற மனுஷர்கள் இருப்பாங்க. எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் செய்வார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். தாவீது இப்படியாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், சங்கீதம் 38வது சங்கீதத்தில் 22வது வசனம் கடைசியான வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் எப்படி தாவீது ஜெபிக்கிறாரா? என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கத்திற்கு, பிரச்சனைகளுக்கு, தேவைகளுக்கெல்லாம் தேவனை சார்ந்திருப்பதை, தேவனிடத்தில் கேட்டிருப்பதை நம்ம சங்கீதம் வேத புத்தகத்தில் நமக்கு வாசிக்க முடிகிறது. கவனிங்க, அப்போது தாவீது நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் கூப்பிடுதல் அவர் கேட்டு என்னை விசாலமாக்கினார் என்று சொல்கிறாரு. இப்போ தாவீதுக்கு உண்டான நெருக்கம், தாவீதுக்கு உண்டான சத்ருவின் போராட்டங்கள், தாவீதுக்கு உண்டான சத்ருவாய் எழுமின மனிதர்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் தேவன் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, என் சகாயம் செய்ய எனக்கு தீவிரியும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆண்டவருடைய உதவியை தாவீது இந்த இடத்துல நாடி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். தாவீதுக்கு எப்படி உதவி செய்தார்? வேதத்தில் சில மனிதர்களுக்கு தேவன் எப்படி உதவி செய்தார்? தேவன் எப்படி அற்புதம் செய்தார்? ஆண்டவர் எப்படி அணுகினார்கள்? அவர்கள் ஆண்டவரிடத்தில் போய் எப்படி உதவிகளை பெற்றார்கள் என்பதை குறித்து நம் வேதத்தில் பல இடங்களிலே நம்ம வாசிக்க முடியும். குறிப்பாக ஆண்டவருடைய உதவிக்கும் மனுஷன் செய்கிற உதவிக்கும் வித்தியாசம் உண்டு. மனுஷர்கள் சில உதவிகள் செய்வாங்க பாருங்க. அந்த உதவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் செய்கிற உதவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரோட்டில் ஒரு 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 பிச்சைக்காரன் பிச்சை கேட்குறான்னு வச்சுங்க. நீங்கள் பிச்சை கேட்குற அந்த மனுஷனுக்கு நீங்கள் பிச்சை போட முடியும். ஆனால் அவன் வாழ்க்கையிலே அவன் பிச்சை எடுக்காத மாற்ற முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் மாற்ற முடியாது. இன்றைக்கி அப்படி தான். நிறைய பேர் பிச்சை கேட்டால் 10 ரூபா நம்ம பிச்சை போட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம அவனுடைய வாழ்க்கையை பிச்சை எடுக்காமல் மாற்ற முடியுமான்னு சொல்லி பார்த்தா மாற்ற முடியாது. ஆனால் வேதத்தில் பரிதிமை குருடன் என்ற ஒரு குருடன் இருந்தான். அவன் பிறவி குருடனாகவே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவனை வழியருகே உட்கார வச்சிருவாங்க. கொண்டு வந்து வழியில் உட்கார வச்சுட்டா அவன் நாள் முழுசும் பிச்சை எடுப்பான். திரும்ப அவனை குருடன், திரும்ப அவன் வீட்டுக்கு போயிடுவான். திரும்பவும் காலையில் வருவான், உட்காந்து பிச்சை எடுப்பான். அந்த வழியில் போகிறவர்கள் எல்லாரும் அவனுக்கு உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. எதன் மூலமாக? காசு மூலமாக. ஆனால் அவனுக்கு உதவி பண்ண முடியுது. பட் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அவன் வாழ்க்கையை பிச்சை எடுக்கக்கூடாத அளவுக்கு மாற்ற முடியல. யாராலையும் மாற்ற முடியல. இப்போ அந்த வழியாக நசரேயனாகிய இயேசு போகிறார். இயேசு அந்த வழியாக போகிறார். பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் 33 ஆண்டு காலத்தில் ஆண்டவர் ஊழியத்தில் அந்த வழியாக போகும்போது அவன் கேட்குற, ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்லி தாவீது கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறான் பாருங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். அப்போ ஆண்டவர் அந்த வழியே போகும்போது கூட இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் அமைதியாரு, அவர் போகிறாரு, அவர் ஏன் கூப்பிடுற?
அப்போது கூட இருக்கிறவனுடைய மனுஷர்களுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னால், இவன் ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒன்று கேட்குறான். எதை கேட்குறான்? பிச்சை கேட்குறான்றதான் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரையே டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லி அமைதியாரன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சில காரியங்களில் பாருங்கள், நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரிதல் இருக்காது, மற்றவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க, என்ன கான்செப்டில் பேசுகிறீங்க, உங்களுடைய பேச்சில் என்ன கருத்து இருக்குதுன்றதை நிறைய பேரால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. இவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஆனால் கூட இருக்கிற மனுஷர்கள் எதுக்கு கூப்பிட்றான்றதை புரிஞ்சிக்க முடியல பாருங்கள். ஆனால் அவன் உள்ள விசுவாசமாக ஆண்டவரிடத்தில் பிச்சை கேட்க கூப்பிடலாம, அவன் ஆண்டவரிடத்தில் பார்வை அடையும்படி கூப்பிடுறான்றதை நமக்கு நல்லா தெரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவரிடத்துல கொண்டு போகிறாங்க. அப்போ ஆண்டவர் அவனிடக்கிட்ட கேட்குறாரு, அந்த குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும். அப்போ இதுலேருந்து தெரியுது, அவன் ஆண்டவராகிய இயேசுவை கூப்பிடும்போது அவன் ஆண்டவரிடத்தில் பார்வை அடைவதற்காகவே கூப்பிட்டு இருக்கிறான். இதை கூட இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியல பாருங்கள். சில நேரம் நீங்கள் பேசுகிற பேச்சுக்களை யாராலையும் புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா புரிஞ்சு கொள்ளாமையே அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம அப்படி தானே, இன்றைக்கி பெரும்பாலும் வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை வர்றது, நிறைய காரியங்களில் இன்றைக்கி உலகத்தில் சண்டை வருவதற்கு காரணம் ஒருத்தரை புரிந்து கொள்வதல். ஒருத்தர் பேசுகிற வார்த்தையிலிருந்து அந்த புரிதல் இல்லாமல் அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை, புரிஞ்சுக்கிற விதம் தவறாக இருக்கும்போது அது பிரச்சனையில் போய் முடிகிறது. பாருங்கள், இவனும் ஆண்டவராக இயேசு கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றான், ஆண்டவரிடத்தில் ஹெல்ப் கேட்கும்போது மிகப்பெரிய ஹெல்ப் கேட்குறான். அவன் எல்லா மனுஷங்கிட்ட கேட்ட உதவியை ஆண்டவர்கிட்ட கேட்கல இல்லையா, மனுஷங்கிட்டலாம் பிச்சை தான் கேட்டுட்டு இருந்தான். இவர் யார் போகிறது அப்படின்னு சத்தத்தை கேட்டு விசாரிக்கிறானா. பைபிளில் தெளிவாக சொல்லுகுது, லூக்கா 18 நீங்கள் வாசிப்போம். சத்தத்தை கேட்டு விசாரிக்கிறான், யார் போகிறதுன்னு கேட்குறான். நசரேயனாகிய இயேசு போகிறாருன்னு அவனுக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்குறான். அப்போது கூட இருக்கிறவங்களால புரிந்து கொள்ளுதல் இல்லை பாருங்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, உங்களை யாரும் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். சிஸ்டர், பிரதர், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ற அந்த பேச்சு புரிதல் மற்றவங்க இல்லாதவங்களை பேசலாம், கவனிக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், எந்த விதத்தில் எந்த கருத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் போகிறீர்கள், எந்த கருத்தில் மற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதெல்லாம் கர்த்தர் கவனிப்பார். அப்போது ஆண்டவராகிய இயேசுக்கு புரிஞ்சிடுச்சு, இவன் கூப்பிடுற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு பாருங்க. இவன் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு கேட்கப்பட்டது பாருங்க. இவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற விதத்திலேயே ஆண்டவர் அவன் உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தையும் அவனுடைய கூப்பிடுதல் உள்ள அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு சொல்கிறாரு. அவன் என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது அவனை கொண்டு வராங்க. கவனிங்க, கொண்டு வரும்போது இயேசு கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு, என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போது அவன் கேட்டான், நான் பார்வை அடையணும். அப்போது நீ பார்வை அடைவதற்கு விசுவாசிக்கிறேன்னு கேட்குறாரு. அது என்னால் செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. ஆமாம், அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்மால் முடியும், நான் பார்வை அடையணும்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். பார்வை அடைஞ்சிட்டான். அப்போது அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், அவன் கூப்பிடுதல், அவன் கூப்பிடும்போது அந்த குரல், அவன் கூப்பிடுகிற அங்கலாய்ப்பு, அது எல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் பாருங்க. அவன் கூப்பிடும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், பார்வைக்காக தான் கூப்பிட்றான் என்றதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் கூட இருக்கிற மனுஷன் புரிந்து கொள்ள முடியல. இது ஒரு பக்கம். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த வழியாக போயிருந்தவங்க அத்தனை பேருமே அவனுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் பிச்சை போடுறாங்க, அதனால தான் அவன் அங்கே உட்காந்துருக்கிறான். நிறைய பேர் மனுஷன் ஹெல்ப் பண்ணுறான் இல்லையா. ஆனால் மனுஷர்கள் நிறைய பேர் உதவி பண்ணார்கள். யாரும் அவனுக்கு நிரந்தரமாக அவன் கண்ணை திறக்கவோ இல்லை அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவோ உதவி பண்ணலை. ஏதோ அவன் கேட்குறான்றதுக்காக உதவி பண்ணிட்டு போயிட்டாங்க. மனிதர்கள் செய்கிற உதவிக்கும் ஆண்டவர் செய்கிற உதவிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஆண்டவர் அவனுக்கு செய்த உதவி என்பது எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாத ஒரு உதவி. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பிச்சை போட முடியும், அவனுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்க முடியுது. ஆனால் அவன் வாழ்க்கையில் கண்ணை கொடுக்க, கண்ணை திறக்க, அப்படிப்பட்ட உதவி செய்ய கடவுளால் தான் முடியும். சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு நீங்கள் நிறைய மனுஷரிடத்தில் உதவிகளை எதிர்பார்க்கலாம். நிறைய மனுஷரிடத்தில் போயிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா. ஆனால் மனுஷர்கள் செய்யக்கூடாத உதவிகளை தேவன் உங்களுக்கு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் கூடும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும். அதனால தான் தாவீதுக்கு பல மனுஷர்கள் உதவி செய்ய, ராஜாவாக இருக்கும்போது பல மனிதர்கள் உதவி செய்ய இருக்கிறாங்க இல்லையா. ராஜான்னா சாதாரண விஷயம் கிடையாது.
தாவீது ராஜா 40 வருஷம் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறாரு. அவருக்கு அரண்மனை இருக்குது, போர் சவுகர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஹெல்ப் வேணும்னா யாருக்கிட்டாலும் கேட்கலாம், அடுத்த நாட்டுக்கிட்ட கூட கேட்கலாம் அவர். பட் ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு புரியுது, கர்த்தர் செய்கிற உதவியை வேற யாராலையுமே செய்ய முடியாது. ஆண்டவர் செய்கிற உதவியை எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது என்பதை தாவீது அறிந்ததுனால தான், என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யும் தீவிரியும், எனக்கு சகாயம் சீக்கிரமாக செய்யுங்க ஆண்டவர்னு கேட்குறாரு. அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். அதனால தான் பாருங்கள், சங்கீதத்தில் எழுதும்போது கூட அவர் எழுதுகிறார். 124ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. 126ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஸோ நான் தேவனிடத்தில் உதவியை எதிர்பார்க்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய உதவியை பெற்ற மனுஷன் தாவீது. இப்போ பாருங்கள், இந்த குருடன் தேவனிடத்தில் உதவியை பெற்றான், தேவனிடத்தில் நன்மையை பெற்றான். அப்போது தேவன் மனுஷன் செய்ய முடியாததை செய்கிறாரு. அப்போ தேவனிடத்திலிருந்து நம் நன்மையை பெறக்கூடிய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவரை நோக்கி நாம் முதலாவது கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன், அறிவிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ ஆண்டவரிடத்தில் கூப்பிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நமக்கு உதவி வேணுமா, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா, அவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வேதத்தில் பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சில நேரத்தில் மனிதர்களால் உதவி செய்ய முடியாத காரியத்தில் சின்ன உதவி கூட சில மனுஷர்கள் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது பெரிய உதவிகளை செய்வார்கள். ஸோ இந்த குருடனுக்கு அப்படிப்பட்ட பார்வை கொடுத்தார், அப்படிப்பட்ட உதவியை ஆண்டவர் செய்தார். அப்போது ஆண்டவர் செய்கிற உதவிக்கும் மனுஷன் செய்கிற உதவிக்கும் வித்தியாசம் உண்டு. சரி, இன்னொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இன்னொரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நேரடியாக உதவி செய்கிறாரா? அன்றைக்கு நேரடியாக உதவி செய்தார், இன்றைக்கு நேரடியாக உதவி செய்தார். நிச்சயமாக கூப்பிட்டா ஆண்டவர் அவர் நேரடியாக உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். சுகம் வேணுமானால் ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவர் தான் சுகம் கொடுக்க முடியும், வேறு எந்த மனுஷனும் சுகம் கொடுக்க முடியாது. சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்கப்பா, ஆண்டவரே எனக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி எடுத்து போடுங்க அப்படின்னா அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி நேரடியாக சுகம் கொடுக்க முடியும். புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் அப்படி உதவி செய்ய முடியும், நேரடியாக உதவி செய்ய முடியும். அப்படி உதவி செய்தவர்கள், அப்படி உதவி பெற்றவர்கள் இன்றைக்கும் ஏராளம். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் வியாதி உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார், இல்லையா? அப்போ ஆண்டவர் நிறைய உதவி செய்ய முடியும். பாருங்க, அன்றைக்கி 38 வருஷமாக படித்து கொண்டிருந்த அந்த மனுஷனை பார்த்து இயேசு பெதஸ்தா குளத்தாண்ட போய் அவனை பார்த்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னை தண்ணீர் கலக்கப்படும் போது கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை அப்படின்றான், எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளம் இருக்கும் இல்லையா? யோவான் 5ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த குளத்தாண்டையில் எல்லாரும் படுத்திருப்பாங்க, எல்லா வியாதிஸ்தர்களும் படுத்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு காலம் நடந்தது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சுகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்துக்கு 5 மண்டபம் 5 வாசல் இருக்குது. அதை சுற்றிலும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் படுத்துட்டு இருப்பாங்க. அங்கே தேவதூதன் எப்பாவது ஒரு முறை தண்ணியை கலக்குவான் பாருங்க. அந்த தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்கும் போது அதில் முந்தி யார் போய் இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்க, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாயிருவாங்க. அப்படி தான் இந்த 38 வருஷ வியாதி உள்ள அங்கே படுத்துட்டு இருக்கிறான். ஆனால் இவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது, என்னை தண்ணி கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போவதற்கு முன்னாடி வேறொருவன் இறங்கி விடுறான் அப்படின்னு சொல்கிறான். இயேசுகிட்ட சொல்கிறான் இந்த வார்த்தையை. அப்போ இதில் என்னன்னா, அங்கே படுத்துருக்கிறவங்களை அத்தனை பேரை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இருந்துச்சு, அடுத்த வியாதி உங்களை கொண்டு போய் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இருந்துச்சு. ஸோ ஆனால் இவனுக்கு அந்த உதவி பண்ண கூட ஆள் இல்லைன்னு சொல்ல வரான். இவனுக்கு அந்த உதவி பண்ண கூட ஆள் இல்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் இல்லை, எனக்கு உதவி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த எண்ணத்தில் அந்த உதவி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் இயேசு அவனை தேடி போனார். எத்தனையோ பேர் பெதஸ்தா குளத்தாண்ட படுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எல்லாம் போனதா பைபிள் சொல்லவே இல்லை.
ஆனால் இவங்கிட்ட போனாருன்னா இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆண்டவர் நேராக போய் உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு, சுகமாகணும்னு விரும்புகிறேன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், தண்ணி கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ படிக்க எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அவனை சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பினார். ஸோ உங்களுக்கு யாருமே உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவரால் உதவி செய்ய முடியும். அவரால் உதவி செய்ய முடியும். அப்போ தேவன் கூப்பிடும்போது முதலாவது நம்ம பார்க்கிறோம், முதல்ல ஆண்டவரிடத்தில் நம்ம உதவி எதிர்பார்க்கும்போது மனுஷன் செய்ய முடியாத உதவிகளை தேவன் செய்வார். மனுஷனுக்கு அப்பாற்பட்ட உதவிகளை, எந்த மனுஷனாலும் செய்யக்கூடாத காரியங்களை தேவன் நமக்கு செய்வார் என்பதை விசுவாசிக்கணும். பாருங்கள், அந்த குருடனுக்கு அப்படி செஞ்சார். எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செஞ்சதெல்லாம் 10 ரூபாய் செஞ்சுருக்கலாம், சில பேர் 100 ரூபாய் செஞ்சுருக்கலாம், சில பேர் 1000 ரூபா கூட போடலான்னு வச்சிங்களேன், பெரிய தொகை கூட உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் மனுஷர்கள் செய்த உதவியை தாண்டி ஆண்டவர் அவன் கண்ணையே திறந்து அவன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை, தாய் தகப்பனை பார்க்காம இருந்தான் இல்லையா, உலகத்தை பார்க்காம இருந்தான், அவனுக்கு கண்ணை திறந்து அவன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையே கொடுத்து எந்த மனிதர்களும் செய்ய முடியாத அதிசயத்தை தேவன் அவனுக்கு செய்தார். அற்புதமான காரியங்களை செய்தார் இல்லையா, ஆண்டவர் அவனுக்கு செய்தார். ஆமென், அவனுக்கு ஆண்டவர் செய்தார். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்கணும். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை படைத்த ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஏசாயா 41:10 அதான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகழாதே, நான் உன்னுடைய தேவன், சரியா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறார். அப்போ ரெண்டாவது பார்க்குறோம், யாருமே இல்லாத மனிதனுக்கு சகாயம் பண்ணுகிறார் தேவன். யாருமே இல்லாத மனிதனுக்கு உதவி பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் உதவி பண்ணுறார் என்ற அந்த காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சரியா. அப்போது வேதத்தில் பார்க்கும்போது, உலகத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி மனுஷர்களுக்கு உதவி பண்ணுறாங்க தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இல்லை. பட் ஆனால் ஆண்டவருடைய உதவி என்பது மனுஷன் செய்ய முடியாததை அவரால் செய்ய முடியும். அதை விட பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கலாம், ஜெபிக்கலாம், கவனிங்க. அடுத்தது ஆண்டவர் நேரடியாக உதவி செய்கிறார் இல்லையா, அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரால் நேராக உதவி செய்ய முடியும். தேவ தூதர்களை அனுப்பி உதவி செய்ய முடியும். மூன்றாவதாக நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, மனிதர்கள் மூலமாய் தேவன் உதவி செய்ய முடியும். எந்த மனிதர்கள் மூலமாய் தேவன் உங்களுக்கு நல்ல உண்மையான உதவிகளை செய்ய முடியும்? எந்த மனிதர்கள் மூலமாய் உதவி செய்ய முடியும்? தேவன் மனிதர்களுக்கு கட்டளையிடுவார். தாவீது சொல்றாரு, எனக்கு சகாயம் செய்யும் சக்தியை ஒரு சௌரியவனுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர் கட்டளையிடுவார்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஒரு உதவி செய்கிற ஒரு காரியத்தை கட்டளையிடுறார். எப்படி கட்டளையிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும்னா, உதாரணத்துக்கு கவனிங்க. இப்போ ஒரு குடும்பம் இருந்துச்சு. ஸோ தேவனுக்கு பயந்து வாழ்ந்த குடும்பம், தேவனுக்கு பயந்து வாழ்ந்த குடும்பம். அவங்க கணவர் இறந்துடுறாரு. அவங்க மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவர் கடன் கொடுத்த கடன்காரன் தன் பிள்ளைகளை நெருக்கிறான். இப்போ எலிசா தீர்க்கதரிசி, ஊழியக்காரர்கள் என்ற அந்த காரியத்தை கவனிங்க. எலிசா தீர்க்கதரிசி அடைவோ போறா, போய் சொல்றா, கடன் கொடுத்தவன் 2 பிள்ளையை கழுத்தை பிடிக்கிறான், அடிமையா கூட்டு போறதுக்கு பார்க்கறான், சரியா. என்னுடைய கணவரோ பக்தி உள்ளவராக வாழ்ந்தாரு, தேவனுக்கு உண்மையுள்ளவராக வாழ்ந்தாரு, இப்போ எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை, என் பிள்ளைகளை கூட்டு போறேன், என் கடன் அடைப்பதற்கு வழி இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் அவர் மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய் இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எண்ணெய் இருக்குது. அப்போ பக்கத்து வீட்டில் குடங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்த எண்ணெய் ஒவ்வொரு குடத்தில் வீட்டு கதவை பூட்டி அறைக்குள்ளே வீட்டுக்குள்ளே வச்சு ஊத்துன்னு சொல்லும்போது, அப்போ அவள் ஊற்ற ஆரம்பிக்கிறா. ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். பாருங்க, இப்போ தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக தேவன் உதவி செய்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கு தெரியும், நல்ல கவனிங்க, சிரியா தேசத்திலே, அங்கே சிரியா தேசத்தின் படைத்தலைவர் நாகமான் ஒருத்தர் இருந்தா பாருங்க. அந்த நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். அந்த நாகமான் வீட்டில் ஒரு சின்ன பெண்ணு வேலை செய்கிறா. அவ சொல்றா, இந்த மாதிரி ஆண்டவன், சரியா, இப்போ
எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் இடத்துல போவாரானால் இவர் சுகமாயிடுவார், இவர் குஷ்டரோகம் நீங்கிடும் அப்படின்னு சொல்றா பாருங்க. இப்போ அந்த சின்ன பெண்ணுடைய பேச்சை கேட்டு இப்போ அவங்க அந்த அந்த நாகமான் என்ன பண்றாரு அப்படின்னா இஸ்ரவேல் ராஜாவுக்கு லெட்டர் போடுறாரு. இஸ்ரவேல் ராஜாவுக்கு லெட்டர் போறார். கவனிங்க, இஸ்ரவேல் ராஜாவுக்கு லெட்டர் போறார். ஆனால் இஸ்ரவேல் ராஜா அந்த லெட்டர் படிக்கிறான். நான் உன் தேசத்துக்கு வருவேன், குஷ்டரோகம் எனக்கு நீங்கிடணும், நான் எனக்கு சுகமாயிடணும் அப்படின்னு போடுகிறான். இப்போ இவன் என்ன நினைக்கிறான், ஐயோ இந்த குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுறக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே, என்னால் முடியாது, இதை சட்டை கழிச்சுக்கிறான். இஸ்ரவேல் ராஜா சட்டை கழிச்சுக்கிட்டு கத்துறான். அப்போது எலிசா தீர்க்கதரிசிக்கு இந்த செய்தி போகுது. அவனை என்னிடத்துல கொண்டு வர ராஜா, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, என்னிடத்துல அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். இப்போ அடுத்ததாக வாரும்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாரு? இஸ்ரவேல் ராஜா. இப்போ வரா நாகமான் இஸ்ரவேலுக்கு வரா. இஸ்ரவேலில் நல்லா கவனிங்க, எலிசா தீர்க்கதரிசனத்தில் போறான். எலிசா தீர்க்கதரிசனத்தில் போறான். ஏன் நாகமான் இப்போ எலிசா தீர்க்கதரிசனத்தில் போறா? ஒரு சின்ன பெண் மூலமாய் கர்த்தர் பேசி, இப்போ பாருங்க, அந்த கடவுள் அந்த பெண்ணு மூலமாக இறங்கி நாகமானுடைய அந்த மனைவி கிட்ட சொல்லி, மனைவி கணவன்கிட்ட சொல்லி, இப்போ கணவர் நேரம் எங்கே வராருன்னா நாகமான் வராருன்னா எலிசா தீர்க்கதரிசனத்தில் வராரு. எலிசா தீர்க்கதரிசனத்தில் வந்தபோது கவனிங்க, எலிசா தீர்க்கதரிசனம் வந்தபோது எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், நீ போய் யோர்தான் நதியில் போய் என்ன பண்ணு, முழுகு. யோர்தான் நதியில் போய் 7 தரம் முழுகு, 7 தரம் முழுகு, நீ சுகமாயிருவன்னு சொன்னான். முழுவிட்டு போக சொல்லு. உடனே நாகமானுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துச்சு. எங்கள் ஊரில் இல்லாத நதிகளா, எங்கள் ஊரில் இல்லாத ஆறுகளா அப்படின்னு ஒரு கோபப்பட்டு போகிறாரு. போகிற வழியில் நாகமான் கூட இருந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா கொஞ்சம் நில்லுங்க, அவர் என்ன கேட்டார், உங்கள்கிட்ட வெள்ளியை கேட்டாரா, பொண்ணை கேட்டாரா, அப்படி ஏதாவது கேட்டிருந்தாலும் நீ கொடுத்துருப்பீங்கல்ல. இப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, நீ முழுகி பாருன்னு சொன்னார். அப்போது நாகமானுடைய வார்த்தையின் மூலமாய் அந்த நாகமான் வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு இணங்கி அங்கே முழுக ஆரம்பித்தான். அற்புதமான சுகத்தை பெற்று அவன் நாடு திரும்பினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனை குணமாக்குவதற்கு அந்த இடத்துல நேரடியாக டைரெக்டாக செயல்படல கர்த்தர். ஒரு மனுஷன் மூலமாய் போய் 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 செயல்படுறார். அப்போது கடவுள் மனிதர்கள் மூலமாய் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வினா, கடவுள் நேராக ஊட்டுவாரா, நேராக சாப்பாடு கொடுப்பாரா, நேராக பண்ணுவாரா, கூரை பிரிச்சுட்டு வருவாரா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனிதர்கள் மூலமாய் வர முடியும், நேராகவும் வர முடியும், அவரால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் அவர் நேராக உதவி செய்ய முடியும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு உங்களோடு கூட பேச முடியும். ஆண்டவர் பேசி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் செய்ய பண்ண முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் விசுவாசிக்கணும். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் எல்லா மனிதர்களும் உதவி பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். தேவன் ஒவ்வொரு மனிதன் மூலமாக, குறிப்பாக ஊழியக்காரன் மூலமாய், ஜெபிக்கிறவர்கள் மூலமாய் தேவன் உதவி செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதான் பாருங்களேன், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அதுவும் எங்கேருந்து, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்கிறார். ஸோ அப்போது தேவனிடத்தில் உதவி எதிர்பார்க்கிற தாவீதை போல நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் உதவி எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை எப்பொழுதும் இந்த உலகத்தில் கிடைக்காத மிகப்பெரிய நன்மையாகத்தான் அது இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஸோ அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒருத்தருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்காம போயில்லை. இப்போ நம்ம வாசித்த ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்கும்போது இல்லையா, தாவீது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சியும் தீவிரியும், எனக்கு சகாயம் செய்யும் தீவிரம் சொன்னபோது தாவீதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்போ 2வது குருடனை நம்ம பார்த்தோம் இல்லையா, குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் குருடனுக்கும் உதவி செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் எனக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெதஸ்தா குளத்தாண்ட படுத்து கொண்டிருந்த அந்த 38 வருஷ வியாதி உள்ளவனுக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பாருங்க, அப்போது இந்த கணவனை இழந்து போன மனைவி, கடன் பிரச்சனையில் இருந்த மனைவிக்கு எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இவர் செயல்பட்டபடினால இல்லையா, அந்த குடத்தில் எண்ணெயெல்லாம் ஊற்றி வைத்த போது அந்த குடம் நிரம்பினது இல்லையா.
எண்ணெய் விற்கப்பட்டது, அவள் கடன் அடைக்கப்பட்டது நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஸோ இப்படி ஆண்டவர் செய்கிற உதவிகளை நம் எப்படி உதவி வருகிறது என்பதை நம் வேதத்தில் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரால் அந்த உதவி செய்ய முடியும் என்பதை இந்த கால வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, நாகமானை பார்த்தோம். இப்போ நாகமானுக்கு ஒரு சுகத்தை நம்ம எப்படி அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை பார்த்தோம். ஒரு சின்ன பெண்ணின் மூலமாய் கடவுள் இடைப்பட்டு அந்த பெண் கொடுக்கிற ஆலோசனையினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் இஸ்ரவேலுக்கு வந்து அங்கே சுகம் பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நேரடியாகவும் உதவி செய்ய முடியும் இல்லையா? நீங்கள் கூப்பிடும்போது நீங்கள் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மனிதர்களை தேவன் உங்களுக்கு அனுப்பியும் உதவி செய்ய முடியும் என்பதை நாம் இந்த வேதத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால்தான் தாவீது சொல்றார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லுகிறார் இல்லையா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவனை பற்றி கொண்டிருப்பது நல்லம் என்று சொல்லுகிறார். அப்போ சில நேரத்தில் சில மனுஷர்களை நம்பி நீங்கள் ஏமாந்திருப்பீங்க பாருங்க. அந்த மனுஷன் எனக்கு இதை செஞ்சிருவான், இந்த மனுஷன் எனக்கு இதை செய்திருவாரு, இந்த மனுஷன் இதை கொடுத்துருவாரு, அவங்க இதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிங்க ஏமாந்து போயிருக்கலாம். இன்றைக்கு மனம் துவண்டு போயிருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் வந்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரை நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டும். ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. தாவீது எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதன். அதனால்தான் அவர் சங்கீதம் முழுவதுமாக வேதத்தில் வாசிக்கும் போது அவருக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலையும், அவருக்கு உண்டான எல்லா பிரச்சனையிலும், அவருக்கு வந்த சத்ருக்களின் மத்தியிலையும், அவருக்கு வந்த எதிர்ப்புகள் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலையும் கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டு கர்த்தரிடத்தில் சகாயம் பெற்று இஸ்ரவேலில் வெற்றியாக, ஆமென், இஸ்ரவேலில் ஒரு ராஜாவாக, சிறந்த மனிதனாக, இயேசு கிறிஸ்துவை நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு சந்ததியாக அவர் விளங்கினார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அதனால்தான் அந்த குருட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனே என்று சொல்றாங்க. அப்போ தாவீது கர்த்தரையே நோக்கி பார்த்ததினால் கர்த்தரிடத்தில் சகாயம் பெற்று கடவுளே இந்த பூமிக்கு அனுப்புகிற ஒரு சந்ததியாக வாழ்ந்து முடிந்தார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கேட்போம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருடனுக்கு அற்புதம் செய்தீர். 38 வருஷமா படிக்கலிருந்து அவனுக்கு உதவி செய்தீர், தாவீதுக்கு உதவி செய்தீர். இப்படி ஏகப்பட்ட எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கு நீர் உதவி செய்து வருகிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.